Om Ajnana-timirandasya Jnananjana-chalakaya Satsurunmilitam Yena Tasmai Shri Guruve Namaha. Nama Om Vishnu-padaya Krishna-prasthaya Bhutale Srimade Bhaktivedanta Swamiti Namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Vishesha Sunyavadi Bhashatateshatarine. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். மிக அற்புதமான ஒரு பண்டிகை ஸ்ரீ ராதாஷ்டமி. ஹரே கிருஷ்ணா. இங்க 2-3 பேர் அன்மியூட்ல இருக்காங்களே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதிஜி. श्रीमती राधारानी अवतार दिनम श्री राधाष्टमी उत्सव महोत्सवम. जय श्री राधाष्टमी महोत्सव की जय. श्रीमती राधारानी की जय. श्री कृष्ण भगवान की जय. श्रील प्रभुपाद की जय. सो नाளைக்கு ராதாஷ்டமி பண்டிகை. அந்த பண்டிகையை கொண்டாடுற வகையில் இன்னைக்கு நம்ம மனோபாவத்தை ஏற்படுத்திக் கொள்வது. எப்படி வந்து ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கிறது, இந்த மாதிரி இந்த கிருஷ்ண கான்சியஸ் வந்து நம்ம ஸ்ரீமதி ராதாராணியுடைய அனுகிரகம் பெற்று எப்படி நம்ம கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைகிறது, ஸ்ரீமதி ராதாராணி தத்துவம், ராதாவுடைய தத்துவத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, ரொம்ப ரொம்ப ரகசியமான, ரொம்ப டீப் சப்ஜெக்ட், ரொம்ப ஆழமான. ஸ்ரீமதி ராதாராணியை புரிந்து கொள்வது அவ்வளோ சாதாரணமான எளிதான காரியம் அல்ல. ஒரு சாதாரண ஜீவன், கட்டுண்ட ஜீவாத்மானால ஸ்ரீமதி ராதாராணியுடைய தெய்வீகமான குணங்களை புகழ்வதற்கோ பாடுவதற்கோ போற்றுவதற்கோ புரிந்து கொள்வதற்கோ ஏதோ ஒரு தகுதியும் கிடையாது. ஆனாலும் நம்ம பியூரிஃபிகேஷனுக்காக, நம்ம கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடையணும், நம்ம தூய்மை அடைவதற்காக பண்டிகை காலத்தில் மட்டும் ஸ்ரீமதி ராதாராணியோட தெய்வீகமான குணங்கள், ஸ்ரீமதி ராதாராணியோட தெய்வீகமான குணங்கள், அவங்க தனித்தன்மை என்ன, அவங்களும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட எந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்? இங்கிலீஷ் வேணுங்களா? ஓகே. ஸோ டுமாரோ இஸ் a very auspicious holy day, Shri Radhashtami, appearance day of Srimati Radharani. So we are so fortunate to celebrate this festival, even though we are unqualified, we are fallen conditioned soul, we have no any qualification for glorifying Srimati Radharani. See, even though we are not qualified for a purification, festival time we can speak little about Srimati Radharani for our purification, because we can't understand, we could not imagine what are the transcendental qualities of Srimati Radharani, how such a great devotee she was, how she is very dear to Krishna. Srimati Radharaniயோட தெய்வீகமான குணங்கள் எவ்வளவு உயர்ந்தது, அவங்க பகவான் கிருஷ்ணருக்கு எவ்வளோ பிரியமானவங்க. ரொம்ப அழகான ஒரு இலை ராதா தத்துவம். இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஆர் இட்ஸ் நாட் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ராதா தத்துவம். ராதா தத்துவத்தை வந்து ரொம்ப சாதாரணமாலாம் புரிஞ்சுட்டு முடியாது. அதனால முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, சில பிரபுபார் என்ன சொல்லியிருக்காரு, அதை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். About Srimati Radharani, what previous acharyas have said, what Srila Prabhupada said, little bit we have to discuss today. Because today is Adivas. So Adivas ceremony is a purificatory process, getting the mood and getting the mood of celebrating the festival. பகவானுடைய லீலைகள் அந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு நம்ம மனோபாவத்தை ஏற்படுத்திக் கொள்வது. Already devotees are engaging their service. They have started their service, making garland, making chapan bhog, and different varieties of services, inviting guests, preparing for the programs, making huge arrangements, decorating the temple, decorating the altar.
பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பக்தர்கள்லாம் தயாராயிட்டாங்க. ஸ்ரீமதி ராதாராணியோடைய அவதார தினத்தை கொண்டாடுவதற்காக பூக்கள் கட்டுவது, சப்பன் போகம் தயார் செய்வது, கோயிலை அலங்காரம் செய்வது, விருந்தினர்களை வரவழைப்பது, இது மாதிரி பண்டிகை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். உற்சவம் மீன்ஸ் கிவிங் enthusiasm. Whenever we are celebrating Utsavam, we'll get a special enthusiasm, will progress in our Krishna consciousness. எப்பெல்லாம் உற்சவங்களை நம்ம கொண்டாடுறோமோ அந்த உற்சவம்னாலே நமக்கு உற்சாகம் தரக்கூடியதுதான். உற்சவம் வந்துட்டாலே உற்சாகம் தான். ஸோ devotees are engaging different services, getting energy and getting enthusiasm, helping each other, serving the Lord, glorifying the Lord's transcendental qualities and pastimes. அந்த மாதிரி பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடிட்டு it will move to other in another one step in Krishna consciousness. By celebrating the festival, we are put on one step forward to progress in Krishna consciousness. நம்ம வந்து இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுறது மூலமாக இன்னும் ஒரு படி கூட மேலே போய் கிருஷ்ண உணர்வுள்ள முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருப்போம். திஸ் இஸ் த பிளெஸிங் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அண்ட் இஸ் எட்டர்னல் கான்சர்ட் ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீமதி ராதாராணியுடைய காரணமற்ற கருணை. பிகாஸ் தி appeared in this material as their causeless mercy. அவங்க வந்து தன்னுடைய காரணமற்ற கருணையினால் இந்த பூமிக்கு வர்றாங்க. அந்த காரணமற்ற கருணையினால் இந்த பூமியில் வந்து லீலைகள் செய்கிறதுனால தான், அவங்க இங்கே தோன்றியதுனால தான் இந்த பண்டிகைகளை நம்ம கொண்டாட முடியுது. If they are not appear in this material world, then how will remember them? How will remember their pastimes? இப்போ அவங்க இந்த பூமியில் தோன்றலைன்னு சொன்னால் நம்ம எப்படி அவங்களை நினைவில் கொள்வோம், எப்படி அவங்க லீலைகளை பற்றி நம்ம பேசுவோம்? ஸோ கிருஷ்ணா இஸ் கிவிங் an opportunity for a conditioned soul. Hearing and chanting is glorious. Senvandi Gayandi Srinandi Sadavaha. Like Kunti Maharani said in Bhagavatam, 1st canto 8th chapter. Bhagavatam முதல் ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயத்தில் குந்தி மாரணி சொல்றாங்க, பகவான் வந்து கட்டுண்ட ஜீவன்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காகவே இந்த பூமியில தோன்றுகின்றார். அவர் தன்னுடைய நித்தியமான சகாக்கள், the eternal concert in Golok Vrindavan, all the gopis and Srimati Radharani, Gopas, they are all appeared. They did very nice, wonderful pastime here. They are giving an opportunity for us to glorifying all those pastimes and hearing for our purification. இந்த மாதிரி பகவானும் அவரது நித்தியமான சகாக்களும் சகிகளும் கோபர்களும் கோபிகளும் ஆன்மீக உலகத்தில் நித்தியமாக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த பூமியில் காரணமற்ற கருணையால் தோன்றி அந்த லீலைகளை செய்கிறதுனால நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த லீலைகளை பற்றி பாடுவதற்கு, கேட்பதற்கு, பகவானை நினைவில் கொள்வதற்கு. ஸோ அல்டிமேட்லி remembrance is very very important. அந்தே நாராயண ஸ்மிருதி, எப்படி பார்த்தாலும் ஸ்மரணம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்மரணம், you have to fix our mind in Krishna. நம்ம மனதை வந்து கிருஷ்ணன் மேலே நிறுத்தணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறுத்தணும் இல்லையா? So because for giving an opportunity, the Lord performing all these beautiful wonderful pastimes, அதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக பகவான் அந்த லீலைகள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால you have to ready to celebrate and enjoy this festival mood. இந்த பண்டிகை காலத்திலோட இந்த மனோபாவத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கும் கொண்டாடுவதுக்கும் நம்மளை தயார்படுத்திக்கணும். Because we are conditioned soul, we forgot when we are fall down in this material world. நம்ம எல்லாரும் கட்டுண்ட ஆன்மாக்கள், நம்ம எப்போ இந்த ஜட உலகத்தில் வீழ்ந்தோன்னு மறந்தே போயிட்டோம். நம்ம வந்து எப்போ இந்த ஜட உலகத்தில் வீழ்ந்தோன்னு நமக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போயிட்டோம். ஃப்ரம் டைம் இம்மோரியல், நினைவு கட்டாத காலத்திலிருந்து ஜீவாத்மா இந்த ஜட உலகத்தில் இருக்கு. ஸோ அகெயின் த லார்ட் causeless mercy, by his causeless mercy, he again and again appeared and giving a chance for us to remember him and worshipping him. By worshipping, by remembering, by serving, in this way we can develop love for
Krishna and we go back to God. இந்த மாதிரி பகவான் என்ன செஞ்சிடறாரு, ஜீவாத்மாவாக நம்ம இந்த ஜட உலகத்தில் எப்போ வீழ்ந்தோன்னு யாராலும் சொல்ல முடியாது. நினைவு கெட்டாத காலத்திலேருந்தே நம்ம ஜட உலகத்தில் இருக்கோம். அப்போ பகவான் நம்ம மேலுள்ள காரணமற்ற கருணையினால் இந்த பூமியில் வந்து லீலைகள் செய்கிறாரு. அவர் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கார், அவரை பற்றி பாடுவதற்கு, கேட்பதற்கு, நினைப்பதற்கு. இந்த மாதிரி நம்ம அந்த லீலைகள்லாம் பாடுவதால், கேட்பதால், நினைப்பதால் நம்ம இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் பகவானுடைய சேவையில் போயிருக்கு. ரைட், மீண்டும் பகவானுடைய சேவை. ஸோ பாகவதம் என்ன சொல்லுது, வதந்தி தத் தத்வவிதஸ் தத்வம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் தி சப்தயே. We can understand the Supreme Personality of God in 3 different futures: Brahman, Paramatma and Bhagavan. ஸோ பாகவதத்தில் அந்த பரம புருஷோத்தமனான பகவானை 3 விதமாக உணரலான்னு சொல்லியிருக்கு. பிரம்மம், பரமாத்மா, பகவான் 3 விதமாக உணரலாம். ஸோ பிரம்மங்கிறது பகவானுடைய உருவமற்ற தன்மை, இட்ஸ் இம்பர்சனல் ஃபியூச்சர்ஸ். பிரம்மன் இஸ் இம்பர்சனல் ஃபியூச்சர். அண்ட் பரமாத்மா இஸ் சிட்டிங் இன் ஆல் ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் திஸ் ஹார்ட். பரமாத்மா வந்து எல்லா ஜீவனுடைய இதயத்துக்குள்ள இருக்காங்க. பகவான் இஸ் சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட். பகவான் வந்து முழு முதற் கடவுள். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, there are 3 kind of spiritual practitioner. ஆன்மீக பாதையில் 3 விதமாக ஆன்மீகத்தை பின்பற்றவங்க இருக்காங்க. ஞானிஸ், யோகிஸ் அண்ட் பக்தா. ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். ஸோ வாட் ஞானிஸ் ஆர் திங்கிங்? ஞானிஸ் ஆர் திங்கிங் த சுப்ரீம் காட் இஸ் இம்பர்சன். ஞானிகள் நினச்சிட்டு இருக்காங்க கடவுள் வந்து உருவமற்றவர், அவருக்கு உருவம் கிடையாது. அந்த யோகிஸ் ஆர் திங்கிங் த சுப்ரீம் லார்ட் இஸ் பரமாத்மா இன் ஆல் லிவிங் இன் இஸ் ஹார்ட். இந்த யோகி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கடவுள் பரமாத்மா ரூபத்தில் இருக்காரு, எல்லா இதயத்துக்குள்ள இருக்காரு. But the devotee only understand Krishna is supreme person of Godhead. He appeared in his future and he is already in Paramatma in his own heart, and he also the supreme person of Godhead. பக்தர்களுக்கு இந்த 3 பேர் தெரியும். பக்தர்களுக்கு என்ன தெரியும்னா, பகவான் எங்கும் வியாபிச்சிருக்கார். பகவான் இல்லாத இடமே இல்லை. அவர் பிரம்மமா எல்லா பக்கம் இருக்காரு. அவர் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவும் இருக்காரு. அவர் முழுமுதற் கடவுளாக இருக்கார். But ஞானிஸ் only understand Lord's Brahman future only. ஞானிகள் வந்து கடவுளுடைய உருவமில்லாத தன்மை மட்டும் தான் உணர முடியும். அது ரொம்ப கஷ்டம். That's all very difficult. Impersonal future of the Lord, thinking the impersonal future of the Lord is very very difficult. கடவுளை வந்து உருவமில்லாத தன்மையில தியானிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து கீதையில சொல்றார் கிருஷ்ணா, கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். ஸோ அதனால கீதையில் என்ன சொல்றாரு கிருஷ்ணா, meditating the impersonal future of the Lord is very difficult. But for a devotee, he can easily fix his mind on Krishna. ஒரு பக்தர் வந்து ரொம்ப சுலபமா மனதை வந்து கிருஷ்ணர் பண்ணி நிறுத்திடலாம். For example, if somebody says you can meditate the God, but there is no form. சிலர் வந்து சொல்லலாம், நீங்க கடவுளை தியானம் பண்ணுங்க, ஆனா உருவம் இல்லாமல் தியானம் பண்ணுங்க. How we can meditate? உருவம் இல்லாத எப்படி தியானம் பண்ண முடியும்? At the same time, I can say you can meditate Krishna. Then we can easily meditate Krishna. Krishna had a future, the Tribhanga form. He had a peacock feather. He had a monsoon cloud. He had a flute. Said it. He wore a yellow garment. So we can easily fix our mind on Krishna. அப்போ வந்து பக்தர்கிட்ட சொல்லலாம், நீங்க கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்க. ஸோ கிருஷ்ணர் ரொம்ப ஈஸியாக தியானம் பண்ணிடலாம். அவர் வந்து உடலில் 3 வளைவு இருக்கும். அவர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தில் இருப்பார். அவர் கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருக்கும். அவர் மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திட்டு இருப்பார். அவர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தில் இருப்பார். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. It is also not only very easy, it is very the transcendental Satchidananda Vigraha of the form of the Lord is ultimate. It's ultimate goal for a devotee. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சச்சிதானந்த ரூபம் தான் நித்தியமானது, உன்னதமானது. அதனால பக்தர்கள் ரொம்ப சுலபமாக அதில் மனதை நிறுத்திடலாம். ஸோ அப்போ இந்த 3 ஃபியூச்சரில் பிரம்மம், பரமாத்மா, பகவான், the Bhagavan realization is the complete realization. பிரம்மத்தை உணர்றதை விட
பரமாத்மா உணர்றதை விட பகவானை உணர்றது தான் பூர்ணமானது. ஸோ another example, as a jnani and yogi, for a jnani and yogi, there is no any relationship with Krishna. ஞானிகளுக்கு யோகிகளுக்கு கிருஷ்ணர் எந்த ஒரு உறவும் கிடையாது இல்லையா? ஒரு ஞானி வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவர் உருவம் இல்லை நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன உறவு இருக்கு அவருக்கு இல்லையா? இப்ப ஞானி impulsively think God has no form, then what is the relationship with them? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டா அவனுக்கு கடவுளுக்கு என்ன உறவு இருக்கு? அதே மாதிரி same time the yogis also thinking the Lord is everyone heart in the Paramatma future, but they are not understanding, but they are not responding Krishna's transcendental form. Then for a yogi also there is no relationship. அதே மாதிரி தான் யோகிகளும் வந்து கிருஷ்ணரை இதயத்தில் பரமாத்மாவை தியானிக்க முயற்சி பண்றாங்க. பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவனுக்கு பகவானுக்கு எந்த உறவும் கிடையாது. For a devotee, he can reciprocate with Krishna in 5 future, 5 melos, 5 rasa. ஆனா பக்தனால பகவான் கிட்ட 5 விதமா அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும் இல்லையா? என்னென்னது? வாட் கைண்ட் ஆஃப் ரசா? சாந்தா, தாஸ்யா, சக்யா, மாதுரியா அண்ட் வாத்சல்யா இல்லையா? இப்போ பக்தர்கள் வந்து பகவான் இடத்துல 5 விதமா அன்பு பரிமாற்றம் செய்யலாம். பகவானுடைய சேவகனா இருக்கலாம், பகவானுடைய நண்பனா இருக்கலாம், பகவானுடைய பெற்றோரா இருக்கலாம், பகவானுடைய காதலியா இருக்கலாம். So for devotee is so wonderful, he was enjoying the relationship with God, Krishna இல்லையா? பக்தர் வந்து பகவான் கூட அன்பு பரிமாற்றத்தை அனுபவிக்கிறாங்க. Like Mother Yashoda. So Yashoda Amma is always thinking Krishna is child. So the mother and child reciprocation is there. Krishna also enjoying, isn't it? So கிருஷ்ணர் என்ன பண்றாரு, யசோதா அம்மா வந்து கிருஷ்ணர் தன்னுடைய குழந்தைய நினைச்சிட்டதுனால கிருஷ்ணரும் குழந்தையாவே இருக்காங்க. அந்த அன்பு பரிமாற்றத்தை யசோதாமா அனுபவிக்கிறாங்க. யசோதாமா அனுபவிக்கிறாங்க, கிருஷ்ணாவும் அனுபவிக்கிறாங்க. அது another pastime. And the Gopas are enjoying relationship with Krishna like Sakya Bhava. கோபர்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட நண்பன்கிற போதில் அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. அர்ஜுனா, மதுமங்கல், சுபலா, தோத கிருஷ்ணா, lot of Gopas are there. All Gopas are thinking Krishna is only his friend. Krishna also enjoying that mellow. He also acting like his friends. இல்லையா? ஸோ இந்த கோபர்கள்லாம் வந்து கிருஷ்ணரை தன் நண்பனா நினைச்சுன்றாங்க. கிருஷ்ணரை அவன்கிட்ட நண்பனாவே நடத்துக்கிறார். Similarly, all the gopis of Vrindavan, they are thinking Krishna is beloved, his lover. So Krishna is also acting like that. So கோபிகள்லாம் வந்து கிருஷ்ணரை தன் காதலன் நினைச்சுன்றாங்க, கிருஷ்ணரை அவர்கிட்ட காதலன் மாதிரி நடத்துக்கிறாங்க. So this is the beautiful reciprocation, love and affection with Krishna and devotees. பகவானுக்கு பக்தனுக்கு நடுவுல இந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் எப்போ இருந்துட்டு. Among all the rasas, the Madhurya rasa is top most. இந்த எல்லா ரசங்களும் இருக்கு இல்லையா? பெற்றோர் பாவம், அப்புறம் வந்து நண்பன் பாவம், சேவக பாவம், இது எல்லாத்தையும் உயர்ந்தது வந்து மாதுரிய பாவம். கிருஷ்ணன் மேல கிருஷ்ணரை தன் காதல்லாம் நினைச்சிட்டு அவர் மேல அன்பு செய்யுது, மாதுரிய பாவம். So among all the rasas, Madhurya rasa is top most. So Vrindavana gopis, all the Vraja gopis, Vrindavan gopis are young gopis. All the Vrindavan young gopis are reciprocate with Krishna and Madhurya Bhavam. Vrindavanathu எல்லா இளம் கோபிகளும் கிருஷ்ணர் மேல காதல் பாவம் கொண்டாங்க. So கிருஷ்ணரும் அந்த பாவத்தை அந்த ரசம் என்ஜாய் பண்ண. Krishna also reciprocating with that, the same bhava, and the mood, the same mood. கிருஷ்ணரும் வந்து அந்த பாவத்தை அனுபவிக்கிறாங்க. So among all the gopis, Srimati Radharani is the top most. அந்த எல்லா கோபிகளையும் உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. கோபிகள் வந்து கோடிக்கணக்கான கோபிகள் இருக்காங்க. அந்த எல்லா கோபிகளையும் உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ among all the gopis, Srimati Radharani is the topmost. No one is equal to Srimati Radharani. No one is greater than Srimati Radharani.
ஸ்ரீமதி ராதாராணியோடைய பக்திக்கும் அன்புக்கும் அவங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரெசிப்ரோகேஷனுக்கும் சமமான பக்தர் யாரும் இருக்க முடியாது. அவங்கள விட உயர்ந்த பக்தர் யாரும் இருக்க முடியாது. ஸோ ராதாராணி இஸ் அ டாப் மோஸ்ட் ஆஃப் ஆல் கோபிஸ். கோபிகள்லேயே வந்து உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. Therefore we are chanting the mantra Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Rishabhanu Sudaya Devi Pranamami Haripriye. Tapta Kanchana, Kanchana means gold. Gaurangi means the molten gold. தங்கத்தை உருக்கி காய்ச்சின என்ன கலர் இருக்குமோ அது ராதாராணி கலர். கௌரங்கி தப்த காஞ்சன கௌரங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி இஸ் தி குயின் ஆஃப் பிரஜா. பிருந்தாவன் பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதய தேவி ஸ்ரீ டாக்டர் ஆஃப் ரிஷபானு மகாராஜ். ரிஷபானுவரின் புதல்வியான ஸ்ரீமதி ராதாராணிக்கு என் பணிவான வணக்கங்கள். ஜெய் ஸ்ரீமதி ராதாராணிக்கு. ஸோ ஸ்ரீமதி ராதாராணி இஸ் த டாப் மோஸ்ட் devotee of among all the devotees, all the gopis. So she is the treasure of love. அவங்க வந்து கிருஷ்ண பிரேமத்தின் சொரூபம். ஸ்ரீமதி ராதாராணி வந்து கிருஷ்ண பிரேமத்தோட சொரூபம். அவங்க வந்து கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு வச்சுருக்காங்க. கிருஷ்ண பிரேமத்தின் சொரூபம் ஸ்ரீமதி ராதாராணி. ஆன்மீக உலகத்தில் இருக்கிற அன்பு. எஸ், இன் கோலோக விருந்தாவன் there is transcendental love. The transcendental love personification was Srimati Radharani. Srimati Radharani வந்து கிருஷ்ணருடைய தெய்வீகமான அன்பின் சொரூபம். கிருஷ்ணா different energies. Krishna is energy, Shaktiman. Krishna is Shaktiman. He had different energy. பகவான் வந்து சக்திமான். அவர்கிட்ட எண்ணற்ற சக்திகள் இருக்கு. அதெல்லாம் வந்து அச்சிந்தியா, அச்சிந்தியா, இன்கான்சிபிள் பொட்டன்சி. கிருஷ்ணாவோட சக்தி வந்து எல்லையற்றது. Inconceivable potential. Among the different energies, 3 categories are there. மூன்று சக்தி. Material energy, spiritual energy and marginal energy. You can divide Krishna's energy in 3 categories. பகவானுடைய சக்தியை 3 வகையா பிரிக்கலாம். பௌதிக சக்தி, ஆத்மீக சக்தி and தடஸ்த சக்தி. Again we take into spiritual energy, we can divide into 3 categories. அப்போ அந்த ஆன்மீக சக்தி எடுத்துட்டு அதை 3ஆ டிவைட் பண்ணா ஹலாதினி, சந்தினி, சம்பித். இந்த 3 இருக்கு. ஹலாதினி, சந்தினி and சம்பித். So Srimati Radharani is the Krishna's Haladini potency. She is giving pleasure giving potency. The Haladini Shakti means pleasure giving potency. So the pleasure giving potency is Srimati Radharani. The Haladini Shakti பகவானுடைய அந்தரங்க சக்தியில ஹலாதினி சக்தி பகவானுக்கு பேரானந்தம் தரக்கூடிய சக்தி. ஸோ ஸ்ரீமதி ராதாராணி தான் இந்த ஹலாதினி சக்தி, பகவானுக்கு பேரானந்தம் தரக்கூடியவர். ஸோ தூய பக்தி, பியோர் டிவோஷன், பிரேமா. ஸ்ரீமதி ராதாராணி இஸ் ஆல்வேஸ் இன் கிருஷ்ண பிரேம். ஆல் தி கோபிஸ் இன் விருந்தாவன், all the young gopis in Vrindavan, they're all always virgin Krishna prem. So Vrindavanathu gopi ellame Krishna மேல பிரேமத்திலே இருப்பாங்க. ஸ்ரீமதி ராதாராணி வந்து பிரேமத்தின் சொரூபம், கிருஷ்ண பிரேமத்தோட சொரூபம் ஸ்ரீமதி ராதாராணி. அவங்க ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க இல்லையா, அவங்க கிருஷ்ண பிரேமத்தின் சொரூபம். So in Vrindavan, all the gopis, they are all always thinking of Krishna, then they never forget Krishna. Vrindavana கோபிகள் எப்பவுமே கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணரை மறக்கிறதே இல்லை. So therefore Chaitanya Mahaprabhu said, among all the devotees, Vrindavan gopis are topmost. Ramya Kanchit Upasana Varjavadu. So Chaitanya Mahaprabhu என்ன சொல்றாரு, எல்லா பக்தர்களையும் உயர்ந்தவங்க விருந்தாவனத்து கோபிகள். விருந்தாவனத்து கோபிகள் தான் எல்லா பக்தியிலும் உயர்ந்தவங்க. அந்த கோபிகளுடைய பக்திக்கு நிகரான பக்தியோ அவங்க பக்தியோட உயர்ந்த பக்தியோ கிடையாது. No one is compared to the gopis. Gopis are topmost. Among the gopis, Srimati Radharani is topmost. Srimati Radharani வந்து கோபியிலேயே ரொம்ப உயர்ந்த பக்தி. So why gopis are very glorified by Lord Chaitanya? ஏன் சைத்தன்ய மாபு கோபிகள் அவ்வளோ புகழ்றாங்க? அப்படி கோபிகள் என்ன பண்ணாங்க? பிருந்தாவனத்து கோபிகள் எந்த மாதிரி கிருஷ்ணர் மேல அன்பு வச்சுட்டு இருக்காங்க? பிருந்தாவன கோபிஸ் லவ் இஸ் அன்கண்டிஷன்.
அன்மோட்டிவேட்டட், அன்கண்டிஷன் அண்ட் செல்ஃப்லெஸ். பிருந்தாவனத்து கோபிகள் பகவான் கிருஷ்ணர் மேல வச்சிருக்கிற அன்பு சுயநலமற்றது, உள்நோக்கமற்றது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. They simply wanted to please Krishna. அவங்க வெறுமனே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். Their life and soul part always they wanted to please Krishna. அவங்க வாழ்க்கை எப்பவுமே கிருஷ்ணரையே திருப்திப்படுத்துதான். There is no any other motivation. வேற எந்த நோக்கமும் கிடையாது. பிருந்தாவனத்து கோபிகளுடைய சேவையில, பிருந்தாவனத்து கோபிகளுடைய அன்புல எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது, சுயநலமே கிடையாது, எந்த பிரதிபாரம் எதிர்பார்க்கறது கிடையாது. ஈவன் if they want to go to hell, they are ready to go to hell. If they try to please Krishna, for that they have to go to hell also. கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணருடைய சேவைக்காக அவங்க நரகத்துக்கு கூட போக தயாரா இருக்கு. இல்லையா? அந்த கதை கேட்டிருக்கோம் இல்லையா? கேட்டிருக்கீங்களா? ஒன் டைம் என்னென்னா ஒரு கதை உண்டு, நல்லா கேட்டிருப்பீங்க பக்தர்கள்லாம். கிருஷ்ண கோபிகள் இருக்காங்க இல்லையா, பிருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். பிருந்தாவனத்து கோபியில் ஒரே எய்ம் என்னது? they always wanted to satisfy Krishna, they wanted to give happiness to Krishna. அவங்க எப்பவுமே கிருஷ்ணர் சந்தோஷமா இருக்கணும். ஸோ கிருஷ்ணாவுக்கு ஏதாவது தொந்தரவுனா they can't tolerate. If Krishna had some difficulty, they couldn't tolerate. கிருஷ்ணருக்கு ஏதாவது தொந்தரவுனா அவங்களால பொறுத்துக்க முடியாது. அப்போ கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக அவங்க நரகத்துக்கு கூட போக தயாரா இருக்கு. கிருஷ்ணா சந்தோஷமா இருப்பாரு, நான் நரகத்துக்கு போனா கிருஷ்ணர் சந்தோஷமா இருப்பாரா? I am ready to go there. If I want to go to hell, Krishna has become happy, I am ready to go to hell also. இப்போ கிருஷ்ணருடைய திருப்திக்காக நான் என்ன வேலையும் செய்வேன், அதனால நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக நான் என்ன வேலையும் செய்வேன், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. ஸோ ஒன் டைம் வாட் ஹேப்பன், கிருஷ்ணா இஸ் ஆக்டிங், ஹி பிகம் ஹெவி ஹெட்டேக். ஒரு தலைவலி, பயங்கர தலைவலி கிருஷ்ணாவுக்கு என்ன ஆயிடுத்து? பயங்கர தலைவலிக்கு. தென் நாரதமுனி கேம் டு துவாரகா. நாரதமுனி துவாரகைக்கு வந்தாரு. கிருஷ்ணா தலைவலிக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? கிருஷ்ணா இஸ் ஃபீலிங் ஹெவி ஹெட்டேக். When Narada Muni came to Dwaraka, Krishna was is not happy. Krishna is not happy. So this is a pastime actually. இது ஒரு லீலை தானே தவிர கிருஷ்ணாவுக்கு ஏது தலைவலி? கிருஷ்ணரை பக்தி பண்ணாதவங்க தலைவலி. Those who are not following Krishna consciousness, they become always headache. They have a headache. யாருக்கு தலைவலி இருக்குன்னா கிருஷ்ண பக்தி பண்ணாதவங்களுக்கு தான் தலைவலி இருக்கும். Those who are practicing Krishna consciousness, no problem at all. If you practicing Krishna consciousness, we also never get headache. We are also not giving headache to other also. Krishna consciousness ஒழுங்கா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு தலைவலி கிடையாது, நம்மளால மற்றவங்களுக்கு தலைவலி கிடையாது. இல்லையா? கிருஷ்ண பக்தி நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருந்தா நமக்கு தலைவலி கிடையாது, நம்மளால மற்றவங்களுக்கு தலைவலி கிடையாது. ஸோ கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா then what to speak of Krishna? அப்போ கிருஷ்ணரை பற்றி சொல்ல என்ன இருக்கு? கிருஷ்ணா இஸ் ஆத்மராமா, கிருஷ்ணா செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், கிருஷ்ணாஸ் பாடி இஸ் டிரான்செண்டன்டல், கிருஷ்ணாவுடைய உடல் தெய்வீகமானது. இஸ் ஃபார்ம் இஸ் சச்சிதானந்த விக்கிரகா, அவர் உடம்பு சச்சிதானந்தம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். ஸ்டில் கிருஷ்ணா இஸ் பர்ஃபார்ம் இஸ் பாஸ்ட் டைம் பிகாஸ் ஹி வாண்ட் டு க்ளோரிஃபை கோபிஸ். ஸோ கிருஷ்ணா இந்த லீலை மூலமா பிருந்தாவனத்து கோபிகளுக்கு புகழ் சேர்க்கிறார். கிருஷ்ணா என்ன பண்றாரு? இந்த லீலை மூலமா பிருந்தாவனத்து கோபிகளுக்கு புகழ் சேர்க்கிறார். Then Narada Muni asked Krishna, what happened to you? And Krishna said, oh Narada Muni, I have a severe headache. And Narada Muni கேட்கிறார், கிருஷ்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு? கிருஷ்ணா சொல்றாரு, நாரதானுக்கு ஒரே தலைவலியா இருக்கு. Oh, you took any medicine? ஏதாவது மருந்து எடுத்துட்டீங்களா? No, medicine is not available. மருந்து கிடைக்கலையே. நான் இன்னும் மருந்து கிடைக்கல. Then what is the medicine? I will bring that. என்ன மெடிசன் சொல்லுங்க, நான் என்ன மருந்து சொல்லுங்க, நான் கொண்டு வரேன். That the medicine is give your lotus feet dust. உங்க பாத தூசி கொடுங்க. Krishna is asking Narada Muni, oh Narada, I have a severe headache. Please give some dust from your lotus feet. If that I take the dust from your lotus feet and put on my head, my headache will go away. நீ நாரதா எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, அதுக்கு மருந்து ஒண்ணுதான்,
என்னதுன்னா என் பக்தருடைய தாமரை பாத தூசி எடுத்து என் தலையில வச்சுன்னா தலைவலி போயிடும். நீ இப்ப வந்திருக்க, நான் தான் உன் பாதத்தோடைய தூசி எனக்கு கூட என் தலைவலி போயிடும், நான் கிளியர் ஆயிடுவேன். நாரத முனி, நோ 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 கிருஷ்ணா, if I give dust from my lotus feet, I will go to hell. You are the supreme person of Godhead. How can I do this? It's an offense. நாரதர் சொன்னாரு, கிருஷ்ணா நீங்க முழுமுதற் கடவுள், ஏன் பாத தூசி நான் உங்களுக்கு தர்றதா? அப்படி செஞ்சா என்ன ஆகும்? நான் நரகத்துக்குள்ள போவேன். நோ நோ நோ, I am not ready to do that. So nobody will come forward to do that. யாருமே முன் வர மாட்டேங்கிறா. கிருஷ்ணாவுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கார், அவருக்கு கிருஷ்ணாவுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் பக்தருடைய பாத தூசியை தலையில வச்சுட்டாதான் தலைவலி போகும்னு சொல்றா. ஆனா ஒருத்தரும் ரெடியா இல்ல. No one will come forward and give to the lotus feet dust. Then Krishna is suffering heavy. Oh Narada, I couldn't tolerate my headache. Please do something. Oh Krishna, who will give? You are the supreme person of Godhead. We are all ready to take dust from your lotus feet. Who will do that? Who will give his lotus feet dust to you? It's an offense. So நாரதர் சொன்னாரு, கிருஷ்ணா நீங்க முழுமுதற் கடவுள், நாங்க தான் உங்க பாத தூசி எடுத்து தலையில வச்சுக்கணும். எப்படி ஒரு பக்தன் தன் பாத தூசியை தருவான்? அவன் நரகத்துக்குள்ள போயிடுவான். Then Krishna said, okay, you go to Vrindavan, ask all the gopis, then what they will do. பார்க்கலாம். நீங்க போய் பிருந்தாவன போய் கோபிகிட்ட எல்லாம் கேளுங்க, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு தலைவலிக்கு தான் ஒரு மருந்து கேட்கிறாருன்னு சொல்லி. அது என்ன மருந்துன்னு சொன்னா, உன் பாத தூசியை கொடுன்னு சொல்லி. You go to Vrindavan, ask all the gopis, Krishna had a problem, he had a headache, there is only one medicine to cure the problem, please give your lotus feet dust. So Narada Muni came to Vrindavan, he called all the gopis, they are crying, oh Narada Muni, Krishna has left us, when he is coming back, we are crying, so many years they are crying. நாரத முனிட்ட சொல்றாங்க, நாரத முனி கிருஷ்ணா எப்போ வருவாங்க, எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்க அழுதுட்டே இருக்கோம், இப்படி ரொம்ப வருஷம் எடுத்து வரவே இல்லையே அவர். So now the gopis are asking, oh Narada Muni, are you coming from Dwaraka? How is Krishna? நீங்க நாரத முனியே நீங்க துவாரகையில இருந்து வரீங்க, கிருஷ்ணர் எப்படி இருக்காங்க? கோபிகள் எல்லாம் கேக்குறா, கிருஷ்ணர் எப்படி இருக்காங்க? And one gopi said, what problem is Krishna? There are lot of queens are there, Dwaraka queens. He is enjoying pastime with them. We are all small cowherd girls, innocent cowherd girls. Krishna will remember us. He was doing fasting with all the Dwaraka queens. ஒரு கோபி சொன்னா, என்ன கிருஷ்ணா வந்து துவாரகையில ராணிகளோடு இருக்கா, லீலை பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம சாதாரண ஆயிரக்குள்ள பெண்கள், நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரு அவரு. சரி, எனிவே கிருஷ்ணா எப்படி இருக்காரு, அவர் வேணா எங்களை மறந்துடலாம். So Krishna will forget us, but we will never forget Krishna. So Krishna வேணா எங்களை மறந்துடலாம், ஆனா நாங்க அவரை மறக்க மாட்டோம். அவர் எப்படி இருக்காரு? And then Narada Muni said, Krishna had a problem. It's a headache, severe headache, is suffering. அப்ப நாரத முனி சொன்னாரு, கிருஷ்ணருக்கு வந்து ஒரு தலைவலி, அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஓ நாரத முனி, are you got medicine for that? Why Krishna is suffering? Please do something. ஓ நாரத முனி, நீங்க என்ன பண்றீங்க? அவருக்கு ஏதாவது மருந்து கொடுங்க, ஏன் அவர் கஷ்டப்படணும்? I am searching for the medicine, no one is ready to give that. So what is the medicine? We will arrange. So please give your lotus feet dust. Oh, is it? We are ready to give that. Because if we want to go to hell, we are happily to go, we want to stop Krishna's suffering. That is that kind of devotion they have. அப்போ நாரதர் சொன்னாரு, நான் வந்து இந்த மருந்து தேடிட்டு இருக்கேன், ஒருத்தரும் தரமாட்டேங்கிறா. என்ன மருந்து அது? பக்தனுடைய பாத தூசியை தரணுமா? பக்தனுடைய பாத தூசி தந்தா நரகத்துக்குள்ள போவா? பரவாயில்ல, நாங்க நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணா சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணாவுடைய சந்தோஷத்துக்காக நாங்க நரகத்துக்கு போக தயாரா இருக்கோம். That is greatness of pure devotee, Vrindavan gopis. அதுதான் Vrindavan கோபிகளுடைய தூய பக்தி, தெய்வீகமான அன்பு, பகவான் மேல வச்சிருக்கிற தெய்வீக அன்பு. So therefore Chaitanya Mahaprabhu said, ரம்யா காஞ்சித் உபாசனா பிரஜவது. அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பக்தர்களே பிருந்தாவனத்து கோபிகளை விட சிறந்தவங்க யாரும் கிடையாது. In Chaitanya Charitamrita also said, Atmendriya Priti Vanja Tara Bole Kama, Krishneriya Priti Vanja Tara Bole Prema. So Prema is only one, with Krishna only. So Prema ngirde Krishna ta mattumda.
ஜட உலகத்தில் பிரேமம் கிடையாது. பிரேமா வந்து கிருஷ்ணாட்ட மட்டும்தான் இருக்கு. ஜட உலகத்தில் காமம் தான். உடல் சார்ந்த if you have bodily attraction, that is kama, but if you have attraction with Krishna, that is prema. கிருஷ்ணர் மேலே ஏற்படுவது பிரேமம், உடல் சார்ந்த ஏற்படுவது காமம். So in Vrindavan, all the gopis are attached to Krishna, attaching with Krishna. They are always attracting Krishna's beauty because they are all in prema. They wanted to satisfy Krishna. கிருஷ்ணா வந்து பிருந்தாவனத்தில் கோபிகளை கவர்கின்றார். ஸோ கோபிகள் வந்து கிருஷ்ணனுடைய அழகால மயங்கி அவரை சந்தோஷப்படுத்துகிறாங்க. அந்த அன்பு வந்து பிரேமம், எட்டர்னல். இந்த கோபிஸ் வந்து ஆல் த கோபிஸ் ஆர் மென்ஷன் இன் பிரம்ம சங்கீதா ஆனந்த சின்மய ரசா, கிருஷ்ணாஸ் இன்டர்னல் பொட்டன்சி. இந்த கோபிகள்லாம் வந்து சாதாரண பொண்கள் அல்ல. இந்த கோபிஸ் ஆர் நாட் ஆர்டினரி கேர்ள்ஸ். பிருந்தாவனத்து கோபிகள்லாம் சாதாரண பொண்ணுகள் அல்ல. அவங்க வந்து கிருஷ்ணனுடைய நித்தியமான அந்தரங்க சக்தி அவங்க. ஸோ ஸ்ரீமதி ராதாராணி இஸ் நாட் ஆர்டினரி கேர்ள். ஸ்ரீமதி ராதாராணி ஒரு சாதாரண பொண்ணு இல்லை. அவங்க கிருஷ்ணாவுடைய இன்டெல் எனர்ஜி, ஹலாதினி ப்ளஸர் பொட்டன்சி. ஸோ கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி, கிருஷ்ணாவுக்கு ஆன்மீக பரவசம் பேரானந்தம் தரக்கூடிய அந்தரங்க சக்தி ஸ்ரீமதி ராதாராணி. Her only one desire is to satisfy Krishna, always serve Krishna 24 hours a day. 24 மணி நேரமும் கண்ணிம்காமல் பகவானுக்கு சேவை பண்ணுறது தான் ராதாராணி. ஸோ therefore in Bhagavatam all these pastimes are mentioned in 10th canto. ஸோ பாகவதத்தில் 10ஆம் ஸ்கந்தத்தில் இந்த கிருஷ்ணாவுடைய பிருந்தாவன லீலைகள், கோபிகளோடு செய்த லீலைகள். ஸோ இன் அவர் ஆச்சாரியாஸ் not generally speaking all this pastime in public, general classes, public or daily classes, or is speaking occasionally like festival time. So ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பகவானுடைய உன்னதமான லீலைகள், தெய்வீகமான லீலைகளை பொது வெளிகளில், சமுதாய கூடங்கள் எல்லாம் பேசுறதில்லை. பண்டிகை காலங்களில், திருவிழா காலங்களில் ஒரு சிலதை மட்டும் பேசுகிறாங்க. நம்ம அதைத்தான் நம்ம ரிப்பீட் பண்ணோம். வாட் தி ஆச்சாரிய said, we are simply repeating, that's all. Okay, then the unconditional love. Vrindavan gopis are always unconditional and unmotivational love. They are decorating themselves. In material world we are decorating, so we want to attract others. இந்த ஜட உலகத்தில் ஒருத்தர் தன்னை அலங்காரப்படுத்திக்கிறாருன்னா மற்றவங்களை கவர்வதற்காக. But Vrindavan gopis are also decorating themselves to give pleasure to Krishna, to please Krishna. பிருந்தாவனத்து கோபிகளும் தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க. அது அவங்கள வந்து அவங்க அதை அனுபவிக்கிறதுக்காக அல்ல. இப்போ நாம் அழகுபடுத்தின்னு என்ன பண்ணுவோம், நான் வந்து பியூட்டி பார்லரில் போய் நான் இந்த வந்து எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி நிறைய பண்ணுறாங்க இல்லையா. nowadays all the boys and girls are going beauty parlor and making all those things and they wanted to attract each other. But in Vrindavan, the Vrindavan mood is they have decorating themselves to please Krishna, to give pleasure to Krishna. They wanted to enjoy the Krishna is the enjoyer. So gopis என்ன நினைக்கிறாங்க, நான் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணர் எங்களை அனுபவிக்கணும், நாங்கள் அனுபவிக்கப்படணும், கிருஷ்ணர் அனுபவிப்பாளராக இருக்கணும். ஸோ அதான் பிரபுபார் வந்து ஒரு லெக்சரில் ரொம்ப அழகாக சொன்னார். One lecture Prabhupada said very beautifully, when all the gopis are decorating themselves and came in front of Krishna, Krishna become more beautiful. And by seeing Krishna's beauty, all the gopis have become more beautiful. When Srimati Radharani came to Krishna, in front of Krishna, Krishna was so beautiful. And by seeing Krishna's beauty, Srimati Radharani is so beautiful. In this way, the competition going on eternally. இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னா, பிருந்தாவனத்து கோபிகள் தங்களை அழகுபடுத்திட்டு கிருஷ்ணர் முன்னாடி வரும்போது கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருக்கார். கிருஷ்ணருடைய அழகை பார்க்கும்போது பிருந்தாவனத்து கோபிகள் ரொம்ப அழகா இருக்காங்க. ஸ்ரீமதி ராதாராணி தன் அழகுபடுத்திட்டு கிருஷ்ணர் முன்னாடி வரும்போது கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருக்காங்க. கிருஷ்ணருடைய அழகை பார்க்கும்போது ஸ்ரீமதி ராதாராணி இன்னும் அழகாயிட்டே இருக்காங்க. இந்த அழகு வந்து அப்படியே நித்தியமா தொடர்ந்து எல்லை இல்லாமல் போயிட்டே இருக்கு. ஸோ in this way, Vrindavan gopis are always wanted to please Krishna. The reciprocation is there, Madhurya Bhav. And we have a doubt. Why the gopis are, when Krishna left Vrindavan, why the gopis are not go to Dwaraka? Because Krishna is there, Dwaraka only, no? இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஓகே, விருந்தாவனத்தில் கோபியில் விட்டு கிருஷ்ணர் போயிட்டார். விருந்தாவனத்து கோபியில் விட்டுட்டு கிருஷ்ணர் போயிட்டாரு.
துவாரிக்கு போயிட்டாரு. ஆனா ஏன் கோபிகள் துவாரிக்கு போகல? ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? கோபிகள் வந்து விருந்தாவனத்தை விட்டு ஏன் துவாரிக்கு போகல? Because all the gopis are know Krishna is only enjoying his topmost pastimes in Vrindavan only. So they wanted to please Krishna, therefore they stay in Vrindavan, because before leaving Krishna said, I will come back and eat pastime with you. You are all, please wait, I will come back. So they are waiting because they want to please Krishna at Vrindavan. Krishna wanted to enjoy his Vrindavan pastime. Yeah. So விருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணர் துவாரிக்கு போனப்போ இந்த விருந்தாவனத்து கோபிகளும் வந்து விருந்தாவனத்தை விட்டு துவாரிக்கு வரல. ஏன்னா அந்த கோபிகளுக்கு நன்னா தெரியும் கிருஷ்ணாவோட லீலைகள் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது, அவருக்கு ரொம்ப ஆனந்தம் தரக்கூடியது விருந்தாவன லீலை. ஸோ அந்த விருந்தாவன லீலையை கிருஷ்ணர் ரொம்ப உன்னதமாக அனுபவிக்கிறாரு. அவர் துவாரிகிலிருந்து இங்கேருந்து விருந்தாவனிலிருந்து துவாரிக்கு போகும்போது இங்கே வந்துட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு, நான் இங்கே திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம காத்துட்டு இருக்கலாம். அவர் எவ்வளோ காலம் வேணாலும் கழிச்சு வரட்டும், நம்ம காத்துட்டு இருக்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா கிருஷ்ணாவுடைய விருந்தாவலியை அனுபவிக்கிறதுக்கு நம்ம கருவியா இருக்கு. கிருஷ்ணாவுடைய விருந்தாவலியை அனுபவிக்கிறதுக்கு நம்ம அசிஸ்ட் பண்ணணும். அதனால நம்ம இங்கே தான் இருக்கணும். கிருஷ்ணா they wanted to give pleasure to கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கு ஆனந்தம் தர்றதுக்காகவே அவங்க அந்த லீலை அங்க விருந்தாவன்ல இருக்காங்க. கிருஷ்ணனுடைய பிரிவில் அவர் நினைச்சுட்டே இருக்காங்க. They always crying. The eyes were always with tears. கோபியுடைய கண்கள் எப்பவும் கண்ணீரால் நினைந்திருக்கும். அவங்க எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சு அந்த பேரானந்தத்தை அழுதுட்டே இருக்கும். ஸோ இன் திஸ் வே இன் பிருந்தாவன் pastime is so beautiful. Also, when the Rasalila performing, no, Krishna suddenly disappeared. ராசலீலை நடந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணா திடீர்னு மறைஞ்சிட்டாரு. All the gopis are crying and searching all over the tall forest of Vrindavan. They couldn't find Krishna. So விருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணரை நினைச்சுட்டு, ஓ நாங்கள் என்ன தப்பு பண்ணுவோம், we little proud because Krishna is with us, so therefore Krishna left our association. ஸோ நம்ம கொஞ்சம் கர்வம் வந்துடுது, கிருஷ்ணர் என் கூட தான் இருக்காருன்னு, அதனால கிருஷ்ணா நம்மளை விட்டு போயிட்டாரு. So they are searching all the forest. Then they saw the only one gopi's footprint is there along with Krishna's footprint. So எல்லா கோபியிலும் கிருஷ்ணர் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கோபியை காணோம். அந்த ஒரு கோபியோடைய தாமரை பாதம் வந்து கிருஷ்ணருடைய தாமரை பாதம் பக்கத்திலே இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல பார்க்குறாங்க. Then they understood that gopi is so fortunate. So Krishna left all the gopis for company, but he never left that one gopi's company because she was so dear and she was so dedicated to his service. கிருஷ்ணா வந்து எல்லா கோபியோடைய சங்கத்தையும் விட்டுட்டாரு, அந்த ஒரு கோபியோட சங்கத்தை மட்டும் விடலையே, அவங்க கூட கூட்டின்னு போயிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கோபி ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. அந்த கோபி தன் சேவையால கிருஷ்ணர் எவ்வளவு திருப்தி பண்ணியிருக்காங்க. அந்த கோபி கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. And Sukadeva Goswami will never say all the gopis' names in Bhagavad. You read in Bhagavad 10th canto, he never ever say about any young gopi's name in Srimad Bhagavad. Only she mentioned elder gopi Yashoda name. பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமி இளம் கோபியோட பேர் சொல்லவே இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க? யசோதாமா பேரை சொல்லியிருக்காங்க. Why? எதனால? Why Sukadeva Goswami not mentioned young gopi's name in Srimad Bhagavatam? Why only is mentioned Yashoda Maiya's name? Because our Acharya says Sukadeva Goswami was describing Srimad Bhagavatam to Parikshit Maharaj. So he was explaining all the Krishna's transcendental pastime, Vrindavan pastime. If he mentioned any young gopis in the pastime by describing Srimad Bhagavatam, he couldn't control his prema. If get ecstasy, he couldn't continue his glorification, and he will stuck, and whole the Bhagavatam will stop, and Parikshit Maharaj will die. Therefore, Sukadeva Goswami controlling himself, he never say any gopis, particularly Srimati Radharani name. ஸோ அதனால சுகதேவ கோஸ்வாமி என்ன நினைச்சுட்டு இருக்காரு, அவர் வந்து பாகவதம் சொல்லிட்டு வரும்போது யசோதாமா பேர்லாம் சொல்லியிருக்காரு, எந்த இளம் கோவில் பேரும் சொல்லலை, ராதாரணி பேர் சொல்லவே இல்லை. ஏன்னா ஒருவேளை அவங்க பேரை சொன்னா இவர் தன்னை மறந்து போய் அதை சொல்றதை நிறுத்திடுவாரோ, அவர் தொண்டையில அடிச்சு போய் அந்த மாதுரிய பாவம். ஸோ பை த மாதுரிய ரசா he couldn't tolerate his emotion, his ecstasy. He couldn't speak further. அவர் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாமல் பேச முடியாமல் போயிடலாம்.
தென் பரிஷித் மகாராஜ் பாவம் கிடைக்காம பரிஷித் மகாராஜுக்கு கிருஷ்ண கதை கேட்க முடியாமல் போயிடும், அவர் வந்து உடலை விட்டுடுவார். ஸோ he could tolerate all those things and he's continuous describing all the pastimes of Krishna. ஸோ அதனால அவர் தன்னை கட்டுப்படுத்திட்டு பகவான் லீலைகளை சொல்லிட்டு வர்றார். But the one place he said indirectly Radharani's name, not directly. Anyaradidam Bhagavan Harishwara. அந்த ஒரு கோபி ஆராதிதா அன்யா ஆராதிதா அந்த ஒரு கோபி மட்டும் அந்த பகவான் கூட போயிட்டு இருக்காங்க, அந்த கிருஷ்ணர் கூட போயிருக்காங்க. ஸோ ஆராதனாங்கிற வார்த்தை ஸ்ரீமதி ராதாராணி அவங்க தான் ஆராதனா, அவங்க இல்லைன்னா ஆராதனைங்கிற வார்த்தையே கிடையாது. ஸோ அந்த வேர்ட் ஆராதனா வித்தவுட் ராதாராணி there is no ஆராதனா word, there is no meaning of ஆராதனா. So Srimati Radharani is the meaning of Aradhana. Worship means Srimati Radharani. Nobody is equal to his worship. No one is greater than his worship. Worshipping Krishna, she is the best. இந்த மாதிரி ராதாராணியோடைய அன்பு, அவங்க சேவை, அவங்க டெடிகேஷன். So today we have to pray. Today we have to pray Lotus feet of Srimati Radharani. Oh Srimati Radharani, you are Vrindavaneshwari. You only can give Krishna. Otherwise, how can we attain Krishna? It's not possible. கிருஷ்ணர் எப்படி அடைய முடியும்? ஸ்ரீமதி ராதானுடைய கருணையை தான் அடைய முடியும். We are saying only Radha Krishna, not Krishna Radha. Radha Krishna, Lakshmi Narayan, Lakshmi Narasimha. The mother is prominent. So mother is first. So without mother's mercy, how can we get father's mercy? இல்லையா? அம்மாவுடைய கருணை இல்லாமல் எப்படி அப்பாவுடைய கருணை கிடைக்கும்? So Krishna is our father. Pidamasi Jagado Mada Tada Pidamaha. He is the father of all human, mankind, all the living entity, the entire universe, entire planet, all the universes. So if we get our father's, how we get our father's mercy? By getting mother's mercy. Krishna வந்து இந்த அகிலத்தோடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன். அப்போ கிருஷ்ணா தந்தையா இருக்காருன்னா அப்போ தாயாருடைய கருணை வேணுமே. தாயாருடைய கருணை இல்லாமல் எப்படி தந்தையாருடைய கருணை கிடைக்கும்? So by begging Srimati Radharani lotus feet, oh Srimati Radharani, please give your blessings, so that we can also develop a little taste from Krishna service. நம்ம ராதாரன்ட்ட பிரார்த்தனை பண்ணணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களுக்கு கிருஷ்ணன் மேலே அன்பு வரணும், பிரேமம் வரணும். ஓகே, ஸோ we offer our prayers to Srimati Radharani lotus feet. Oh Srimati Radharani, you are the Queen of Praja, Vrindavan, so kindly bless us to continue our seva unmotivationally, unconditionally, fully dedicated, wholeheartedly. By your blessing only we can perform your service. Otherwise it is not possible. Oh Radharani, நீங்கள் விருந்தாவனேஸ்வரி, உங்கள் கருணை எனக்கு கொடுங்க. நாங்கள் எங்களுடைய சேவையில் வந்து எந்த உள்நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். உங்கள் கருணை இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. அதனால எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பேர். ஸோ in Kali Yuga, we have not qualified to chant the holy name of Radha. கலியுகத்தில் வந்து நம்ம ராதையோட நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. So therefore, by the mercy of Lord Chaitanya Mahaprabhu, we are chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. The Hare is representing Srimati Radharani, Hara. So in Mahamantra, Srimati Radharani is there, Hare. So by chanting Hare Krishna, we are remembering Radha Krishna. So Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. So இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கிற மூலமா இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் இந்த கலியுகத்தில் நம்ம ராதையோட நாமத்தை உச்சரிக்க நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஸ்ரீமதி ராதாராணியோட நாமத்தை உச்சரிக்க நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அதனால சைதன்யாவுடைய கருணையால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், இந்த ஹரேங்கிற வார்த்தை ஸ்ரீமதி ராதாராணியை குறிக்கின்றது. ஹரா ஸ்ரீமதி ராதாராணி. நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிற மூலமா நம்ம ராதா கிருஷ்ணர் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓ ஸ்ரீமதி ராதாராணி, ஓ பகவான் கிருஷ்ணா, எப்படியாவது என்ன உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். யூ ஆல் வெரி பேஷன்லி ஹியரிங். என்னுடைய பணிவான வணக்கங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நீங்களாம் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க. வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபே வச்ச பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय.
I will offer my prayers to all devotees assembled here. Everyone let Radharani's blessing. Tomorrow is very auspicious day. We all pray together. Preaching will expand more and more people will get Radharani's mercy. அதனால் நம்ம நாளைக்கு ராதாஷ்டமிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். இங்கே இருக்கிற பக்தர் எல்லாருக்காகவும் இன்னும் நிறைய பக்தர் ராதனுடைய கருணை கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.